ஹாய் விவோஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தீசிஸ். நம்ம இந்த சேனலில் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக மேலும் ஒரு 10 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அது என்னென்ன வாக்குறுதிகள், என்னென்ன அதில் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தேர்தலில் எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். தேர்தலை பொறுத்தளவு விஜய் அவர்கள் ரொம்பவே மும்முரமாக செயல்படுகிறாரு. சொல்லப்போனால் தேர்தல் குறித்து அவர் எடுக்கும் நடவடிக்கைகளும் சரி, கொடுக்கும் வாக்குறுதிகளும் சரி, தேர்தலில் அவர் முக்கிய ஒரு பங்காற்றுவார் என்பதில் தெளிவாக தெரிகிறது. ஸோ அவர் இந்த வீடியோவில் அவரை பற்றி, இந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, அது உங்களுக்கு எவ்விதம் பயன்படுகிறது அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரி, முக்கியமான தகவலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அவர் தேர்தல் வாக்குறுதியில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்காக ஒரு தனி இலாக்கானா ஒரு தனி அமைப்பை உருவாக்கப்படும். அந்த அமைப்பு நேரடி இவரோட நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வாக்குறுதியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், 60 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் தருவோம்ப்பா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மாநில மற்றும் ஒன்றிய ஊழியர்களுக்கு இது ஒரு விதிவிலக்காக இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னாக்கா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்கனவே சில கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, 2 தருவோம், 3 தருவோம். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு பாருங்கள், பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டு சீராக அண்ணன் சீராகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கும் இது தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் இடைநிற்றலை, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைகள் தன்னோட படிப்பை பாதியிலே நிறுத்திடுறாங்க. இனி அந்த இடைநிற்றல் இருக்கவே கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாவைக்க தலைவர் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பாதுகாவலராக யார் இருக்காங்களோ, இல்லை அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகள் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். அதாவது தமிழகத்தில் உள்ள எந்த மூலை முடுக்கில் இருக்கிற பேருந்தாலும் சரி, அங்கே எல்லா பெண்களுக்கும் இலவசமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 7ஆவதாக என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்காருன்னா, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். பெண்களோட பாதுகாப்புக்காக ராணி வேலு நாச்சியார் என்ற ஒரு பெயரில் அவர்களோட பெயரில் ஒரு படையை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கின்ற இந்த படையை சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. இந்த படை ஆங்காங்கே சாதாரண உடையில் சாதாரண மனுஷங்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பணிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 8ஆவது வாக்குறுதியாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம். அதிவிரைவு பெண்கள் இப்போ கோர்ட்டுக்கு போனால் கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்கு, பெண்களுக்கு சுற்றி இருக்கிற குற்ற வழக்குலாம் விசாரித்து சீக்கிரமாக தீர்ப்பு வழங்கிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி அஞ்சலம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட இப்போ ஆம்புலன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, சைரன் பொத்தான் அவசரமாக நான் அமுத்திட்டு போடுற மாதிரி. ஸோ அதனால் இவர் தனியார் ஷேர் ஆட்டோக்கு உட்பட பொது போக்குவரத்து வாகனங்களிலும் அவசர கால பொத்தான்களை பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சங்களும் இல்லாத இடங்களே இல்லை என்ற
வகையிலும் 0 டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும். வெளிச்சமே இல்லாத இடம் உருவாக்கப்படும். எங்கேயுமே இருட்டுன்னு காண முடியாதுப்பா, எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்து இது என்னை பொறுத்தளவு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அவசர நிலை புத்தகம் வந்து இந்த ஆம்புலன்ஸுக்கு இருக்கும்போது எல்லோரும் வழி விடுறாங்க. ஓகே, சப்போஸ் எல்லா பொதுமக்களும் அதை பின்பற்றுவாங்களானாக்கா எனக்கு தெரியல. எல்லாரும் அவசரன்ட்டு அவங்க இப்போ வேகமாக போயிட்டு இருக்கிற உலகத்தில் எல்லாரும் சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சும்மானாலுமே இந்த பட்டன் அமுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான என்ன ஒரு நடைமுறையில் கொஞ்சம் நடத்தி பார்த்து சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா இந்த திட்டத்தை மேம்படுத்தலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு கருத்து, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 10வது தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவதற்கு உறுதி செய்யப்படும். ஏற்கனவே வந்து பள்ளியிலலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து ரேஷன் கடைகளிலும் கல்லூரிகளிலும் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சானிட்டரி பேட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 11வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்கப்படும் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மாறுபவருக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அது 100% மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக, தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறத வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ஒரு தங்க மோதிரம் வந்து நாங்கள் கொடுப்போம்பா, கூடவே பேபிக்கு வெல்கம் கிட்டும் கூடவே நாங்கள் கொடுப்போம். வெல்கம் கிட் ப்ளஸ் தங்க மோதிரம் இது வந்து நாங்கள் தருவோம்ப்பா அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட தேர்தல் அறிக்கையாக வந்து நமக்கு பார்க்கப்படுது. ஓகேங்களா. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து எந்தளவு நம்மளோட செயல்திறன் இருக்கணும், எந்தளவு போட்டி இருக்க போகுது அப்படின்றத முன்மாதிரியாக வந்து ஒரு எடுத்துக்கூடுற மாதிரி தாங்க இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயன்படுற விதமாக தான் என்னை பொறுத்தளவு இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் வந்தாலும் நல்லா இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அவர்களுக்கும் உங்களோட தேர்தல் அறிக்கையில் ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ட்ரெண்டிங் தீசிஸ். பட் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பயனடைய முடியும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.